ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வாங்க ஒரு டேஸ்டியான சிக்கன் கிரேவி செய்யலாம். கடாயில் எண்ணெய் ஊற்றிட்டு கடுகு போட்டு சீரகம் சோம்பு போட்டு ஒரு பச்சை மிளகாய் உடச்சி சேர்த்துட்டு அரைச்சி வச்ச தக்காளி வெங்காயம் ஊற்றிட்டு நல்லா தொழவி விட்டுட்டு அது நல்லா கொதித்து வரும். அந்த தண்ணியெல்லாம் ஏற்றுட்டு அந்த பியூரி மட்டும் நல்லா கொதிக்கும் போது அந்த ஸ்டேஜில் மஞ்சத்தூள் உப்பு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடணும். பாருங்கள் எவ்வளோ சூப்பராக அந்த தண்ணியெல்லாம் வற்றிருச்சு. இந்த ஸ்டேஜில் வந்து வாஷ் பண்ணி வச்சுருக்க சிக்கனை போட்டு நல்லா ஒரு மிக்ஸ் கொடுக்கணும். நல்லா கிளறி விட்டுட்டு நல்லா கிளறி விட்டே இருக்கணும். கிளறி விட்டு கறி வந்து அரை ஸ்டேஜ் வெந்துடும். அதில் கொஞ்சம் வாஷ் பண்ணி வச்சுருக்க காலிஃப்ளவர் உப்பு மஞ்சத்தூள் போட்டு சுடு தண்ணியில் வாஷ் பண்ணி எடுத்துக்கணும். காலிஃப்ளவர் அது சேர்த்துட்டு காலிஃப்ளவர் இந்த மாதிரி கிரேவியில் சேர்த்துனா செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ அதில் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு தேவையான அளவுக்கு மிளகாத்தூள் சேர்க்கணும். மிளகாத்தூள் சேர்த்துட்டு அது கூட கலருக்கு சக்தி தனி மிளகாத்தூள் கொஞ்சம் சேர்த்துக்கலாம். ரெண்டுமே சேர்ந்து செம்ம கலராக இருக்கும், டேஸ்டியாக இருக்கும். இப்பயே செம்ம டெம்டிங்காக இருக்குது. இது கூடவே நல்லா கொஞ்சம் மூடி வச்சு வேக வச்சு எடுத்துகிட்டு நல்லா வெந்ததும் அது கூடவே கொஞ்சம் புளி கரைச்சி ஊற்றிட்டு அது நல்லா கொதித்து வந்ததும் தேங்காய் சோம்பு பட்டை லவங்கம் இஞ்சி பூண்டு கொஞ்சம் கசகசா எல்லாமே வச்சு அரைச்சி ஊற்றணும். அந்த பேஸ்ட்டு வந்து பால் தண்ணி மாதிரி இருக்கணும். அதை ஊற்றி நல்லா கொதிக்க வச்சு கொத்தமல்லி தூவி சர்வ் பண்ணால் டேஸ்டியான கிரேவி ரெடி. இந்த மாதிரி ஃபுட் வீடியோஸ் எல்லாம் வேணும், இன்ட்ரெஸ்டிங்காக பார்த்து கற்றுக்கணும் செய்யணும் அப்படின்னா நம்ம வீடியோவை